நீங்க எடுத்த காரியத்தை ஜெயிப்பீங்க. இன்றுமே மனைவி சொன்னாங்க, நீங்க நிச்சயமா 2020 முதலமைச்சர் தான் என் மனைவி சொல்கிறார். அந்த மாநில கீழே வந்து அடிபட்டு போச்சு. அவங்களை பார்க்க போறேன், அடிபட்டு பார்க்க போறேன். ஐயா, நான் உங்களை வந்து எப்ப முதலமைச்சரா பார்த்துட்டு முதல் கேள்வி 25 வயதாக. அதனால பத்திரிகை சோதனை பெரிய செய்தியா போட்டுக்கலாம். சரத்குமார் முதலமைச்சர் பதவி ஆசை உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வரலாமா, எனக்கு கூட வரக்கூடாது. எனக்கு வந்தா மட்டும் காமெடியா, மத்தது வந்தா அது வந்து சீரியஸா. ஆனா நான் காமெடியா பேச நினைச்சுக்காதீங்க, ரொம்ப சீரியஸான வேணாம். அதான் ஒரு நாள் கேட்டாங்க, நீங்க சாக்லேட் பேபியா நகல் பேபின்னு கேட்டாங்க. நான் நகலா தெரியுங்க சாக்லேட் பேபி. எனக்கு வந்து அரசியல் இருந்துதான் நான் வாழ்க்கை நடத்தணும் இல்லை, ஆனா உறுதியோட இருக்கேன். இன்னைக்கு எனக்கு ஒரு மகள் ஒரு மகள் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. இன்னும் 2 மகள் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். என் பையன் 2வது ஆண்டு வந்து படிச்சுட்டு நான் சிங்கப்பூர்ல அவனை கரை சேர்க்கணும். இதெல்லாம் இருந்தால் கூட தந்தையை தடுப்பவர் யாரும் இல்லை என் வீட்டில். தலைவா, அன்பு அப்பா, நீங்க எடுத்த காரியத்தை ஜெயிப்பீங்க. இன்றுமே மனைவி சொன்னார்கள், நீங்க நிச்சயமா 2020 முதலமைச்சர் தான் என் மனைவி சொல்கிறார். நான் இந்த மாநில கீழே வந்து அடிபட்டு போச்சு. அவங்களை பார்க்க போறேன், அடிபட்டு பார்க்க போறேன். ஐயா, நான் உங்களை வந்து எப்ப முதலமைச்சரா பார்த்துன்னு கேட்கிறேன். முதல் கேள்வி 25 வயதாக. அதனால பத்திரிகை சோதனை பெரிய செய்தியா போட்டுக்கலாம். சரத்குமார் முதலமைச்சர் பதவி ஆசை உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வரலாமா, எனக்கு கூட வரக்கூடாது. எனக்கு வந்தா மட்டும் காமெடியா, மத்தது வந்தா அது வந்து சீரியஸா. ஆனா நான் காமெடியா பேச நினைச்சுக்காதீங்க, ரொம்ப சீரியஸான வேணாம். அதனால ஒரு நாள் கேட்டாங்க, நீங்க சாக்லேட் பேபியா நகல் பேபின்னு கேட்டாங்க. நான் நகலா தெரியுங்க சாக்லேட் பேபி. மனசு சுத்தம், உள்ளத்தின் அடிப்படையை சுத்தமாக வைத்துக் கொண்டிருப்பவங்க. ஆனா உழைப்பும் அவர்களும் சேர்த்து இருக்கிறார். அந்த உழைப்பு, உறுதி, நியாயம், தர்மம் என்று இருக்கும்போது வெற்றி நிச்சயமாக வரும். அதனால நான் சமூக மகளிர் சகோதரர்கள் இதுவரையும் நீங்க வேலை செஞ்சுட்டீங்க. இன்று முதல் நாள் என்று எடுத்துக் கொள்ளுங்கள். இதை விட கடுமையா நீங்க உழைக்கணும். இதை விட கடுமையா உழைச்சாதான் நான் சொல்லுகின்ற இலக்கை நீங்கள் அடைய முடியும். சரத்குமார் சொல்லிட்டாங்க, நம்ம முதலமைச்சர் ஆயிடுவோம், நம்ம சட்டமன்ற உறுப்பினர் ஆயிடுவோம், மந்திரி ஆயிடுவோம் நினைக்காதீங்க. ஆகிவிடுவோம் என்று நினையுங்கள், அதற்கு உழையுங்கள். உழைச்சாதான் எது கிடைக்கும். நான் பேப்பர் போய் சைக்கிள் போய் பேப்பர் போட்டேன், சைக்கிள் கடையில வேலை செஞ்சேன், சைக்கிள்ல பிட்டப் பண்ணேன், டெலிவிஷன் ஷோல வச்சேன், உழைச்சேன், சம்பாதிச்சேன், மேல இருந்து அடிப்பட்டேன், திருப்பி வேலை செஞ்சேன். வில் பவர் இருந்தது, மனதைரியம் இருந்தது, நம்பிக்கை இருந்தது, தன்னம்பிக்கை இருந்தது, உழைப்பு இருந்தது, உண்மை இருந்தது. நான் வெற்றி பெற்றேன். என்ன சோதனை வந்தாலும் அந்த சோதனைகளும் வேதனைகளும் தலைவர்கள் சாதனை படுகின்ற நான் வந்துவிட்டேன். ஆனால் இன்று அறிமுகப்படுத்துகிறவர்கள் இந்த தலைவர் வந்தாலும் விழா எடுக்கிறதுக்கு விளையாட்டு மட்டும் நினைச்சாதீங்க. இது நீங்க இன்று முதல் நீங்க வீட்டுக்கு போனவுடனே நல்லபடியா பத்திரமா போய் சேருங்க. எங்கேயாச்சும் நீங்க இந்த டாஸ்மாக் கடை பக்கம் நின்றுட்டீங்கன்னா உங்க காரணம் பணம் கோட் பண்ணி உங்களை கட்சி விட்டு தூக்கிடுவேன். அது நிச்சயம். பக்கத்துல இருக்க கூட நீங்க வண்டியில உட்கார்ந்து போறோம், ஓட்டுல நினைச்சு நீங்க போட்டீங்கன்னா உங்களையும் கட்டி விட்டுருவேன். அந்த வண்டியிலிருந்து 6 பேரையும் கட்டி விட்டுருவேன். இதெல்லாம் உறுதி. ரொம்ப உங்களுக்கு கரெக்டா இருக்கிறாங்க. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இதை விட இன்னும் சிறந்த கூட்டங்கள் நடைபெறுகின்றன. கும்பகோணத்தில் வந்து சமத்துவ விருந்து அடுத்த மாதம் நடக்க இருக்கிறது. 7ஆம் தேதி ஜனவரி 7 கும்பகோணத்தில் சமத்துவ விருந்து. போன தடவை சேலத்தில் இருக்கிறது 4500 பேர் ஒரு மனவிழாவுக்கு வந்து சென்ற திருப்தியோட போனார். நேரடி பார்வைகளை உணவளிப்பது ஏனோதாரம் என்று விளம்பரத்திற்காக செய்யவில்லை. உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து நாங்கள் அனைவரும் சிறப்பாக உண்டு சென்றார்கள். பெருமையோடு அவங்க வந்து கொண்டிருக்கிறோம். அந்த உபசரிப்பு 7ஆம் தேதி ஜனவரி நடக்கும். அப்ப வந்து ஒரு பிரம்மாண்டமாக அன்னைக்கு வர்ணமாவட்ட முதலே வந்து ஒரு நோட்டீஸ் அடிச்சு தயவு செஞ்சு நீங்க வந்து மழை பெய்யுங்க. நாட்டுக்கு வந்து டிசிப்ளின் துணிவில்லாமல் நட்டாமல் மல்லாமல் நட்டாங்க. பசும்புல் தலைக்காண்டு வருகிறார் வந்து சொல்லுவோம். டிசிப்ளின் துணிவில நல்லா பார்த்தாங்க. பசும்புல் தலைக்காண்டு வருகிறார். மழை பெய்ஞ்சாதான் புல்லுகூட முளைக்கும். மழை ஓவரா பெய்ஞ்சா புல்லுலாம் மேல போய் தண்ணி ஊற்றி போகுது. அது வேற, அது ரொம்ப முக்கியம்.
வானோக்கி வாழும் உலகம் மன்னவன் கோநோக்கி வாழக்கூடியதா நான் நினைச்சு பார்க்கிறேன். வானத்தை பார்த்து பூமியில வேண்டிக் கொண்டு நல்ல ஒரு பூமி நல்ல விளைச்சல் வாழும் நினைக்கும் போது அதே ஒரு நல்லாட்சி இருந்தால்தான் காட்சிகள் வாழும் பொருளாதார உயர்வு வரும் என்று சொல்லி அந்த நல்லாட்சி வர வேண்டும் என்று சொன்னால் பணநாயகம் ஒழிந்து ஜனநாயகம் வர வேண்டும். அந்த பணநாயகம் வைத்திராதீங்க. ஐயோ சார் அவங்களாம் வந்து 30 கோடி வேலை சொல்லிட்டு தென்காசி 30 கோடி பண்ணு நான் வேலை போய் நிற்பேன். மக்கள் இருக்காங்க. அதுல தென்காசி முடிய முடியாது தெரியுமா? சொல்ல முடியாது. நான் எங்க நின்னாலும் என் மக்கள் எனக்கு வாக்களிப்பாங்க நம்பிக்கை இருக்கு. அதனால கடுமையாக உழைப்போம், உறுதியாக உழைப்போம், நினைத்ததை சாதிப்போம். இன்று வரை என்ன நடந்ததோ நடந்து நாளை முதல் என்ன நடக்க வேண்டுமோ உழைப்பை மிகப்படுங்க, அதிகப்படுத்துங்க. வெற்றி பெறுகிற வாய்ப்பு இருக்கு. மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். உங்கள் உடலையும் உள்ளத்தையும் உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக வெற்றி நம்மை தேடி வருகின்ற நான் வெகு தூரத்தில் என்று சொல்லி மழை வந்து தடங்கள் செய்தால் பல கருத்துக்களை ஆழமாக சொல்ல வேண்டும் நினைத்தாலும் அந்த அடுத்த மீட்டிங் தொடர்ந்து நம்ம மீட்டிங் நடந்துட்டு இருக்கோம். அப்போது நீ வருவீங்க நம்பிக்கை இருக்கு. அதனால என்னை பொறுத்தவரை நாம் அமைதியாக ஓடுகின்ற ஆறு ஆழமாக பாயக்கூடியவர்கள் நாம். அதை மறந்துடாம உங்கள் உழைப்பை உயர்த்துங்கள். உண்மை நேர்மை தர்மம் இருந்தால் மட்டும் அரசியலுக்கு வந்து ஒரு பொது வாழ்க்கை சுத்தமா இருக்கு. பொது வாழ்க்கை சுத்தமா இல்ல நம்மளும் வந்து மற்ற அரசியல்வாதிகள் போல பணம் சம்பாதிக்க வரணும்னு நினைச்சீங்கன்னா கட்சியை கலைச்சிடலாம். கட்சியை நம்ம வந்து நடத்த வேண்டாம். அது வேண்டாம். அவங்க வந்து வேலை இருக்கு, தொழில் இருக்கு, அதை செஞ்சுட்டு போலாம். ஆனா மக்களை ஏமாற்றுகின்ற வேலைக்காக வந்து சேர்க்கிறாங்க.